இன்றைய ஆன்மீக தகவல். நல்ல மார்கழி மாதத்திலே இருக்கின்றோம். நிறைய பெருமாளை பற்றி பேசுகின்றோம், ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசுகின்றோம், ஆழ்வார் பெருமக்களை பற்றி பேசுகின்றோம், மாணிக்கவாசக பெருமாளை பற்றி பேசுகின்றோம். இப்படி நல்ல விஷயங்களாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். நல்லவற்றை பேச 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 நமக்குள்ளேயும் நல்லது நடக்கும். நம்முடைய மனம் நல்லவைகளை நோக்கி மட்டுமே செல்லும், தீயவைகளை நோக்கி செல்லாது. தீயவைகளை நோக்கி மனம் செல்லாமல் இருந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். பல வகையிலே துன்பங்கள் நமக்கு எப்படி வருகின்றது? தீமைகளை நாம் நாடி செல்வதனால் வருகின்றது. தீமைகளை நாம் நாடி செல்லாவிட்டால் நம் வாழ்விலே துன்பங்கள் அணுகாது. ஆகவே எப்போதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம். இன்றைய நாளிலும் நல்ல விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். பாவை நோன்பு, இந்த திருப்பாவை நோன்பை பற்றி பேச இருக்கின்றோம். பொதுவாகவே விரதங்கள் என்பது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு விஷயம். இப்போது கூட கார்த்திகை மார்கழி 2 மாதங்கள் ஐயப்பனுக்கு மாலை இட்டு எல்லோரும் மலைக்கு செல்கின்றோம். இந்த சபரிமலை விரதம் என்பது நம்முடைய மன தூய்மையை அதிகரிக்கின்றது. தேவையில்லாத கசடுகளை மனதிலே இருந்து விலக்கி விடுகின்றது இந்த விரத காலம். நம்மை நாமே ஒரு சுத்திகரித்துக் கொள்கின்றோம். எப்படி ஒரு 2 சக்கர வாகனத்தையோ ஒரு 4 சக்கர வாகனத்தையோ சர்வீஸுக்கு விட்டு அவற்றை சரி செய்கின்றோமோ, அதுபோல நம்முடைய இந்திரியங்களை நாம் சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். விரதங்கள் என்பது ஏதோ நாம் விரதம் இருப்பதால் இறைவனுக்கு நல்லது கிடையாது. நாம் விரதம் இருப்பதால் நமக்கு நல்லது, நம்முடைய சந்ததிகளுக்கு நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது. ஆகவே ஏதோ ஐயப்பனுக்காக விரதம் இருக்கின்றோம் என்று சொல்லாதீர்கள், சொல்லக்கூடாது. ஆண்டாள் நாச்சியாருக்காக பாவை நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நான் நல்லது பெறுவதற்காக, நான் நன்மை அடைவதற்காக ஆண்டாள் நாச்சியாரை நோக்கி விரதம் இருக்கின்றேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய மனமானது பாதைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விரதங்கள் என்பது நம்மை நல்ல வழிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு மார்க்கம். இந்து மதத்திலே அதுதான் ஒரு சிறப்பு. நம்மை நாமே எல்லா விதத்திலும் சரி செய்து கொள்வதற்கான உபாயங்கள் எல்லாமே இந்த மதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாம் முறையாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையானது அருமையாக இருக்கும். எந்த விதமான இடர்பாடுகளும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த பாவை நோன்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாவை நோன்பு என்பது இயற்கை வழிபாட்டோடு தொடர்புடையது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில், அதாவது பௌர்ணமியில் தொடங்கிய பாவை நோன்பு தைத்திங்கள் முதலான தைப்பூசத்திலே நன்னீராடலோடு முடிகிறது. தை நீராடல் அப்படி என்றால் என்ன? பாவை நோன்பு மேற்கொண்டால் ஆண்டுதோறும் திங்கள் மும்மாறி பெய்யும் என்பது நம்முடைய தர்மம் அறிந்திருந்த நுட்பம். இன்று மார்கழி மாதம், பரதகண்டம் முழுவதும் சுப்பிரபாதம். இந்த மார்கழி மாதத்திலே ஆலயங்கள் முழுவதும் இந்த திருப்பாவையானது ஒலிக்கின்றது. திருப்பாவைக்கு காரணம் யார்? ஆண்டாள் கோதை நாச்சியார். இந்த தமிழ் பாசுரங்கள் இருக்கின்றதே, அவையெல்லாம் தமிழருடைய வாழ்வியலை பிரதிபலிப்பன. கோதையாரின் திருப்பாவையிலே பாவை நோன்பும் அதனுடைய பலன்களும் கூறப்பட்டிருக்கின்றது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையல் உகள புங்குவளை போதில் பொறிவண்டு கண்டுடப்ப. இந்த பாவை நோன்பை பாடினால், திருப்பாவையை பாடினால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையல் உகள புங்குவளை போதில் பொறிவண்டு கண்டுடப்ப. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவா என்று பாடுகின்றார். வாமன அவதாரத்திலே மகாபலியிடம் 3 அடி மண்ணை இறந்து பெற்று 3 உலகங்களையும் தன்னுடைய திருப்பாதங்களால் அளந்த திருமாலனுடைய நாமத்தை போற்றி பாடி
பாவை நோன்புக்கு வேண்டி அதிகாலை நாங்கள் நீராடினால் பிணி பஞ்சம் போன்ற திங்கினால் நலிவுறாமல் நாடு முழுவதும் மும்மாறி மழை பெய்திடும். அதனால் செழித்து வளர்ந்த சிவந்த நெற்பயிர்களுக்கு நடுவே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடும். அங்குள்ள நீலவண்ண குவளை மலர்களிலே புள்ளி வண்டுகள் உறங்கும். வள்ளல் குணம் கொண்ட பசுக்கள் பாலை சிறிதளவும் தேக்கிக் கொள்ளாமல் கறப்பவருடைய கை தங்கள் பொருத்த மடியில் பட்ட மாத்திரத்திலேயே பாலை குடம் குடமாக சுரக்கும். இங்கனம் அழியாத செல்வம் எங்கும் நிறைந்து காணப்படும் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றார். ஆகவே இந்த பாவை நோன்பை மகளிர் எல்லாம் நோற்று நீங்காத செல்வம் பெற்று தங்களுடைய வாழ்நாளிலே கணவனுக்காக காத்திருக்கின்ற, அதாவது நல்ல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல கணவன், குணவானான கணவன் அமைந்து, அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற ஆண்களுக்கெல்லாம் நல்ல குணவதியாக அமைந்து, ஒரு இல்லறம் என்பது சிறப்பாக இருந்தால் ஊர் சிறப்பாக இருக்கும், ஊர் சிறப்பாக இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும். ஆகவே இல்லத்திலே இருந்துதான் துவங்குகின்றது நல்லறம். அந்த நல்லறமானது நாடு முழுவதும் செழிப்பதற்கு என்ன வேண்டும்? இல்லறம் நல்லறமாக வேண்டும். அந்த நல்ல இல்லறத்தை தருவது மார்கழி நோன்பு. இந்த மார்கழி நோன்பை நோற்று மகளிருக்கெல்லாம் சிறப்பான வாழ்வு அமைய எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். ஆண்டாள் நாச்சியாரை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.